ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, மறுபடியும் உங்களை இந்த காலை நேரத்தில் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பெரிய தேவன், இரக்கங்களின் ஆண்டவர்னு சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஒருவரே அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். இது நம்ம நம்பி இருக்கும்போது, விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏராளமான காரியங்களுக்கு பதில் அளிக்கப்பட்டிருக்கிறத நம்ம எண்ணி பார்ப்போம். எத்தனையோ காரியங்களை நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் துவங்கி தேவ சமூகத்தில் தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபிக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றை கர்த்தர் கவனித்திருக்கிறார். Definitely what all the prayer which we prayed by faith has been heard by the God. தேவன் இந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை தந்திருக்கிறார். எந்த விதத்திலையும் நமக்கு அந்த காரியங்களில் சந்தேகம் இல்லவே இல்லை. அதனால் இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறார். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் அப்போஸ்தலனாகிய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறத அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எழுதப்பட்டிருக்கிற 10ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் தி புக் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 10. இதில் ஒரு குறிப்பிட்ட மனுஷனுடைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். என்ன என்பதாக நம்ம பார்க்கிறோன்னா, ஒரு மனுஷன் இருக்கிறார். அவன் இஸ் அன் சென்ச்சுரியன், 100க்கு அதிபதி, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், 100க்கு அதிபதியான ஒரு மனுஷன். இவன் ஒரு பட்டாளத்தில் இருக்கிறதான ஒரு சூழ்நிலை. இத்தாலிய பட்டாளத்தில் வாழ்கிறதா ஒரு மனுஷன் பட்டாளத்தில் இருக்கிறான், ஆர்மியில் இருக்கிறான். இப்போ இந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா, அவனுக்குள்ள நாம் அதிகாரத்தில் இருக்கிறோம், ஆட்சியில் இருக்கிறோன்ற கர்வம் அவனுக்கு இல்லை. இஸ் நாட் ஹேவிங் எ ஹெட் வெயிட் தட் இஸ் an ஆர்மி லீடர், இஸ் அ சீஃப் ஆஃப் த ஆர்மி லைக். அப்படிப்பட்ட இல்லாதபடிக்கு இவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்றால், பாருங்கள், வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பிடலானால் 1லிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இதில் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு காரியம். இந்த மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், எ ஃபியர்ஃபுல் மேன், தேவனுக்கு பயந்து இருக்கிற மனுஷன். இந்த மனுஷன் எப்போதும் தன் குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவன் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். குடும்பத்தாரோடு கூட. யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறாரு, நானோ என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி. நானோ என் வீட்டாரும், மை செல்ஃப் அண்ட் மை ஹவுஸ் ஹோல்டு, ஆஸ் மை செல்ஃப் அண்ட் மை ஹவுஸ் ஹோல்டு. நானும் என் வீட்டாரை எப்படி கர்த்தரை, அப்படி போல இந்த கொர்நேலியு என்னப்பட்ட மனுஷன் தேவனோருக்கு பயந்து தன் குடும்பத்தாரோடு கூட கர்த்தரை சேவிக்கிறதான ஒரு மனுஷனாய், கர்த்தருக்கு சமூகத்தில் ஜபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். மாத்திரமில்லாதபடிக்கு இவருடைய குணாதிசயம் பாருங்கள், ரொம்ப இதுதான் அற்புதமாக இருக்கிறது. ரொம்ப காரியங்கள் அப்படி தொடப்படுகிற ஒரு சூழ்நிலை, டச்சிங் பாயிண்ட். ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்வான். பியூட்டிஃபுல் வேர்ட் இட் இஸ். இன்றைக்கு காலகட்டத்தில் சொந்த சகோதரனை, அண்ணன் தம்பியை என்ன பண்ணுறதில்ல, மதிக்கிறது கிடையாது. அண்ணன் கொஞ்சம் உயர்வாயிட்டா தம்பியை மதிக்கிறது கிடையாது. பிள்ளைங்க கொஞ்சம் உயர்வாயிட்டா, ஒரு திருமணம் பண்ணி ஒரு மனைவி வந்துட்டாங்க, ஒரு வீடு கட்டிட்டாரு, ஒரு காரை வாங்கிட்டாருன்னா பெற்றோருங்களை ஏதுன்னு என்ன பண்ணுறதில்ல, கவனிக்கிறதில்ல. உடன் பிறந்த சகோதரிகளை கவனிக்கிறதில்ல. ஒரு நிகழ்ச்சிகளுக்கு எங்கேருந்தோ வருவாங்க, யாரோ போல் 3வது மனுஷரை போல் வந்து கலந்து பார்த்து பேசிட்டு போகுது இது வழக்கமாகி போச்சு. இதை பார்த்து எவ்வளோ தாய்மாருங்க, தகப்பன்மாருங்க, சகோதரிங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. எங்கள் கூட பிறந்த அண்ணனா இவர், எங்கள் கூட பிறந்த தம்பியா இவர். அன்றைக்கி நாங்கள் படிக்கும்போது நாங்கள் பணத்தை சேர்த்து அவருக்கு கொடுப்போம் படிக்கிறதுக்காக. இன்றைக்கி அவருக்கு உயர்வு, அந்தஸ்து, பதவி, அவருக்கு பட்டம், அதுக்கு பிற்பாடு மனைவியெல்லாம் வந்துட்டதுனால இன்றைக்கி அவர் எங்களை கவனிக்காமல் போகிறான்னு எத்தனை குடும்பம் வேதனைப்படுறாங்க. இல்லை, பணம் எவ்வளோ வந்தாலும் நம்மளோட குணம் மாறவே கூடாது. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், சொந்த சகோதரர்கள், அண்ணன் தம்பிக்கு உதவி செய்யல. ஆனால் பாருங்கள், இந்த மனுஷன் அந்த நாட்களில் 7 ஜனங்களுக்கு, இல்லாதப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய மிகுந்த தான தர்மங்களை செய்திருக்கிறார். He was offered plentifully for the unknown persons. தேவையோடு இருக்கிற
தெரியாத நபர்களுக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறார். வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போ எதை நம்ம கோடிட்டு பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த முக்கியமான 31வது வசனத்தை நம்ம கோடிட்டு பார்க்குறோம். என்ன அப்படின்பது, தூதன் தரிசனத்தில் தோன்றான். ஒரு எபிசோடில் பார்த்தோம், ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமானார்னு சொல்லி. இன்றைக்கு இங்கே பாருங்க, இந்த அப்போஸ்தலர் 10:31 தூதன் தரிசனமாகி என்ன சொல்றார் பாருங்க. 31வது வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் எல்லாம் தேவனிடத்தில் என்ன பண்ண நினைக்கப்பட்டதுன்னு சொல்லி. உன் தான தர்மங்கள் தேவன் சந்நிதியில் நினைக்கப்பட்டதுன்னு சொல்றார். தேவன் அதை எண்ணி பார்க்கிறார். கொடுக்கப்படுகிற மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அந்த ஒரு மனப்பான்மையை ஆண்டவர் எண்ணி பார்க்கிறாராம். முதலாவது சொல்றாரு என்னன்னா, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, your prayer has been answered. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும். எனக்கு பிரியமான தேவஜனமே, நம்முடைய காரியங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கணும். நம்ம ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும். ஆங்கிலத்தில் பாருங்க, அழகாக சொல்லப்பட்டு இருக்குது. And said Cornelius, thy prayer is heard, and thine alms and all had been remembrance in the sight of the Lord. தேவனுடைய சன்னிதானத்தில் எல்லாம் அது பார்க்கப்படுகிறது, கவனிக்கப்படுகிறது, நினைக்கப்படுகிறதுன்னு சொல்லி. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைங்க, நம்முடைய காரியங்கள் இப்படியா இருக்கணும். தேவன் உகந்த, தேவன் அதற்கு சாட்சி உள்ளவராக, தேவன் அதற்கு சாட்சி இருக்கிறவராக, தேவன் எண்ணி பார்க்கிறவராக, தேவன் அதை நினைக்கிறவராக நம்முடைய காரியங்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும். முதலாவது. இரண்டாவது, நம்முடைய தான தர்மங்கள். கொர்நேலியு நல்ல ஒரு உதாரணம், a good example. கொர்நேலியஸ் இது வரைக்கும் யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இப்படி போல பேர் வச்சிருக்கிறத நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். ரொம்ப நாளுக்கு முன்பதாக நம்முடைய பட்டணத்துக்கு ஒரு குழுவினர் ஜெபம் பண்ணுறதுக்காக வந்தாங்க. காலையில் வந்து மாலை வேலை ஜெபம் பண்ணிவிட்டு மறுபடியும் பெங்களூர்லேருந்து வருகிறவங்க. அப்போது ஒரு சகோதரர் வந்து ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிற சமயத்தில் செல்ஃபோனில் கேமரா எடுத்து கொண்டு இருந்தார். அப்போது இன்னொருத்தர் அவர்கிட்ட சொல்கிறாரு, பாஸ்டருடைய நம்பரெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பாஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு பிற்பாடு பேர் கேட்கும்போது சொல்ல, கொர்நேலியு, வெரி ரேர் பர்சனாலிட்டி. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் கொர்நேலியுஸ்னு வச்சிருப்பாங்க பேர். அப்படி பேர் வச்சிருந்தாலும் அந்த குணாதிசயம் இருக்கிறத ஜபிக்கிற ஒரு குணாதிசயம், மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு குணாதிசயம் பாருங்கள். இந்த இடத்துல கொர்நேலியுவுக்கு தேவனே சாட்சியாக இருக்கிறார். தூதர்கள் இறங்கி வந்து, கொர்நேலியுவே, உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனிடத்தில் எட்டப்பட்டது. தேவன் எவ்வளோ பிரியமாக இருந்திருப்பார், கொர்நேலியு மேலே எவ்வளோ ஆசையாக இருந்திருப்பார் பாருங்கள். இன்றைக்கு அப்படி போல் நம்ம மேலே கர்த்தர் ஆசையாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர், அப்படி போல் எனக்கு எண்ணங்களை கொடுங்கப்பா. என் சிந்தனைகள், எங்கள் சூழ்நிலைங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதாக. ஆண்டவரே, கொர்நேலியு போல் நாங்கள் ஆண்டவரப்பா ஜபிக்கிற, எப்போதும் தேவனை நோக்கி ஜபிக்கிற, குடும்பத்தார் அனைவரோடு கூட கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரை தொழுது கொண்ட ஜபித்த ஒரு மனுஷன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படி அவருடைய சூழ்நிலைகள் கையால் கர்த்தர் உதவி செய்யுங்க. நம்முடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.